சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 4ஆம் தேதி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வழிநடத்துதலை புறக்கணிப்பதன் மூலமும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதன் மூலமும் நாம் ஆவிக்குரிய பார்வையற்றவர்களாக மாறுகிறோம். கீழ்ப்படியாமையின் காரணமாகவே அல்லது பாதியளவு கீழ்ப்படிதலின் காரணமாகவோ பலர் தேவனுடைய காரியங்களை பற்றிய பார்வையை இழந்திருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக, ராஜாவாகிய சவுல் ஓரளவு தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இதன் விளைவாக அவன் தேவனால் நிராகரிக்கப்பட்டான். தாவீதும் தன்னுடைய பெரும் படை என்னும் சோதனையில் வீழ்ந்து தன் பலத்தில் பெருமை கொண்டான். 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். தான் பெற்ற வெற்றிகள் அனைத்தும் தேவனால் தான் வென்றதே தவிர தனது சொந்த படைபலத்தால் அல்ல என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவன் கோலியாத்தை தனது சொந்த பலத்தினாலோ அல்லது புத்திசாலித்தனத்தினாலோ தோற்கடிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கோலியாத்துக்கு எதிராக போரிட்டு அவனை தோற்கடித்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45 மற்றும் 50வது வசனங்கள். ஆயினும் முதுமையில் தன் படையின் எண்ணிக்கையை கணக்கிடும் சோதனைக்கு அடிபணிந்தான். அவனுடைய படைத்தலைவனாகிய யோவாப் இந்த தவறிலிருந்து அவனை காப்பாற்ற முயன்றான். ஆனாலும் தாவீதின் உறுதி மேலோங்கியது. தாவீதின் கண்கள் திரளான ஜனங்கள் மீதும் தேவன் மீதும் இல்லை என்ற உண்மையை அது வெளிப்படுத்தியது. அதனால்தான் தேவன் அவனை ஒரு களத்தில் அவரது முகத்தில் கொண்டு வந்தார். இவ்விதத்தில் தாவீது கர்த்தர் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்படிப்பட்ட சலனம் நம் அனைவருக்கும் வரும். நாம் நமது சொந்த விருப்பத்தின் மீதும் திறமை அல்லது அறிவை சார்ந்திருக்க அல்லது வெற்றியை வெல்ல இவற்றையெல்லாம் செய்வதால் அதிக பலன் கிடைக்கும் என்றும் நல்ல நபர்கள் கிடைக்கும் என்றும் நினைக்கிறார்கள். கனிதரும் ஊழியத்திற்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும். ஊழியர்கள் கூட தங்களுடைய கடந்த கால ஆசீர்வாதங்கள் மற்றும் சாதனைகளை நம்பியிருப்பதால் அதிக பலனை காணும் வாய்ப்பை வெட்டி விடுகிறார்கள். நம்முடைய உதடுகள், நாக்குகள் மற்றும் தொண்டைகளை தொட்டு அவருடைய ஜனங்களுக்காக அவருடைய சொந்த செய்தியை நமக்கு தரும்படி நம்முடைய ஆண்டவரிடம் நாளுக்கு நாள் நாம் கேட்க வேண்டும். அப்போதுதான் நமது ஊழியம் புதிய ஜீவனோடும் புத்துணர்ச்சியோடும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் முழங்காற்படியிட்டு தேவனிடம் நம்மை அபிஷேகம் செய்து அவருடைய செய்தியை ஒவ்வொரு நாளும் தரும்படி வேண்டுவது அவசியமாகும். ஒரு வெற்றிகரமான மற்றும் பயனுள்ள வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் ஆயத்தம் செய்ய நாம் ஒருபோதும் நம்முடைய சொந்த புத்திசாலித்தனம், திறமை அல்லது ஆற்றலை சார்ந்திருக்கக்கூடாது. தேவன் யோசுவாவை ஜனங்களுக்கு விருத்த சேதனம் செய்யும்படி கேட்டார். காரணம், அவர்கள் 7 பெரிய தேசங்களை வென்று கானான் தேசத்தை கைப்பற்ற முடியும் என்பது தேவனுடைய பலத்தை நம்பியே தவிர அவளுடைய சொந்த போர் ஆயுதங்களையோ அல்லது பெரிய இராணுவத்தையோ அல்லது அவளின் சொந்த புத்திசாலித்தனத்தையோ அல்லது சூழ்ச்சியையோ சார்ந்து அல்ல என்பதை அவளுக்கு நினைப்பூட்டும்படி முதலாவதாக அவர்கள் விருத்த சேதன உடன்படிக்கைக்குள் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்றார்.